அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. நான் உலக சாதனை படைத்த சர்வதேச பயிற்றுனர் டாக்டர் உதய சான்றோன் தான் பேசியிருக்கேன். உயர்திரு டாக்டர் சி.வி. ராஜராஜன் சாருடைய பிறந்த தினம் ஏப்ரல் 25ஆம் தேதி ரொம்ப அற்புதமா கொண்டாட இருக்காங்க. இந்த நேரத்தில் என்னுடைய அன்பை, என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய பிரார்த்தனைய, வாழ்த்துக்களை இந்த வீடியோ பதிவின் மூலியமா தெரிவிக்கலாம் தாங்க. அது என்னதாங்க, நிறைய மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம். சில மனிதர்கள் காந்தம் மாதிரி எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க. அது மாதிரி நான் 2005 நான் என்னுடைய சன்னுக்கு பெயர் மாற்றத்துக்காக, அதாவது விஜய் டிவியில ஒரு நைட் ஒரு 10-11 மணி இருக்குங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா பெயர் மாற்றத்தை பத்தி ஒரு வீடியோ வருது. அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஸ்பார்க் ஆயிடுச்சு. என்னுடைய சன்னுக்கு ஏன் ஐயா கிட்ட பேர் வச்சுக்கூடாது, வைக்கும் போதே நல்ல பேரா வச்சுட்டா நல்லா இருக்குன்றாங்களே. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி திறந்த மனதோட நான் திரு டாக்டர் ராஜராஜன் சார் அவருடைய விருகம்பாக்கம் அலுவலகத்தை சந்திக்கிறேங்க. சந்திக்கும் போது நான் அப்ப பாத்தீங்கன்னா நான் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், ஒரு வெற்றிகரமான ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசருங்க. நான் என் சன்னுக்கு பெயர் மாற்ற போனேன். பெயர் மாற்றி கொடுத்தாங்க. ஆதித்யவர்மன் முதல் அவங்க வைக்கும் போதே அவர் முதல்ல பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீங்க பேர் நல்லா தான் இருக்கு, என்னுடைய பழைய பேர் இருந்தாலும் நீங்க உங்க ஒரிஜினாலிட்டி, நீங்க எதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு வந்தீங்களோ அதை அடையக்கூடிய ஒரு பேர் வச்சீங்கன்னா இன்னும் கூட பெரிய லெவலுக்கு நீங்க இந்த சமூக மாற்றத்துக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி திறந்த மனதோட யார் சொல்றாங்கன்னு முக்கியம், உள்ள இருக்கிற கரு முக்கியன்ற மாதிரி கருத்தை உள்வாங்கிக்கிட்டு, சரிங்க ஐயா அப்படி நல்லது நடக்கணும்னா மாத்திக்கலாமே அப்படின்ட்டு அவர் சான்றோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயாவுடைய அந்த உதய சேர்த்து உதய சான்றோன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு வெற்றிகரமான பயிற்சியாளரா இன்னைக்கு உலகம் முழுவதும் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பெயரியலை பத்தி நான் நிறைய பெரிய ரிசர்ச் நானும் ஒரு பர்சனலா பண்ணியிருக்கேங்க. அதாவது ஃபாரின்ல ஒரு யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வெற்றிகரமான மனிதர்களுடைய பெயர் எடுத்து அவங்க அந்த வெற்றிகரமான மனிதர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லா பெயருமே அற்புதமா இருக்கு. அது மாதிரி சவாலான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுடைய பெயரை பார்க்கும்போது அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பெயர் தவறானதா இருக்கு அப்படின்ட்டு ஐயாவுடைய அந்த ஆய்வை அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அது தகவல் வந்ததுங்க. நானும் நிறைய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லாம் நான் கூட்டு போயிட்டு ரொம்ப பிரேக் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி நல்ல மாற்றங்கள். என் குடும்பமே ஒரு பெயரியல் குடும்பம் தான். அதாவது நல்ல விஷயங்கள், குறிப்பா அமெரிக்காவில் சொன்னாங்க, லண்டன்ல சொன்னாங்க, பக்கத்துல ஒரு பொக்கிஷம் இருந்தா அருமை தெரியாதுன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் அருமை தெரியாம விட்டுறோம். பெயரியல் ரொம்ப அற்புதமான விஷயம். எப்படி ஓம் சரவண பவ அப்படின்னா ஒரு எனர்ஜி இருக்கு, ஓம்னா ஒரு எனர்ஜி இருக்கு, ஓம் நமச்சிவாயனா ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் வாங்கன்றதுக்கும் வாப்பா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல சொல், நல்ல பெயர் அதாவது இருந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்கு பல எவிடன்ஸ டாக்டர் ராஜராஜன் சார் சொன்னாங்க. சி.வி. ராஜராஜன் சார் நல்லா இருக்கவே நான் மாத்தினேன். என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்ன்றதை தாண்டி ஒரு அன்பு சகோதரரா, ஒரு ஃப்ரெண்டா, எனிதிங் எவ்ரிதிங் நான் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமா, எனக்கு ஒரு கைடா, ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்றது கிட்டத்தட்ட 2005 20 ஆண்டுகள் நட்போட இருக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பிறந்த தினம் 25ஆம் தேதி பிறந்த தினம் கொண்டாட இருக்கின்ற திரு ராஜராஜன் சார் அவர்கள் இன்னும் தமிழ் கூறும் நல்லுறவுக்கு பெயர் மாற்றத்தால், வாஸ்துவால், அவருடைய சேவைகளால் இன்னைக்கு இன்னும் நிறைய குடும்பத்துக்கு மறுமலர்ச்சியை, மாற்றத்தை ஏற்படுத்துவார் நான் நம்புறேன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, உற்சாகமா இன்னும் பல நல்ல இந்த சமூக மாற்றத்திற்கு உதவ வேண்டும். இந்த நட்பு இறைவன் நல்லோட தொடரணும். நிச்சயமா இன்னும் சேர்ந்து பல சாதனைகள் நாங்கள் படைப்போம் மட்டும் நம்புறோம். இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதில், வணங்குவதில் மனம் மகிழ்கிறேன். பேரன்புடன் உதய சான்றோன். வணக்கம்.